கவுண்டமணி அவர்களுடைய மனைவியின் மறைவுக்கு பிறகு, அவங்களோட வீடு தேடி பெட்டு ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் அலசி ஆராய போறோம். தமிழ் சினிமால மிக முக்கிய காமெடியர்கள்ல ஒருத்தர் தான் கவுண்டமணி. அவரோட மனைவி சாந்தி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவரோட மறைவுக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க உயிரோட இருக்கும்போதே ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர்ல ஒரு சில டெபாசிட்டும் நடந்திருக்கு. அதனால அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகும் இல்லையா? அப்படி அவங்க பேர்ல போட்டிருந்த இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பேர்ல பண்ணியிருந்த டெபாசிட்டாக இருக்கட்டும், அவங்க பேர்ல அவங்க லீகலா என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்களோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகியிருக்கு. அதற்காக நேரடியா ஒரு சிலர் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி இறந்தாங்க? மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு, கவுண்டமணி அவர்கள்கிட்ட அந்த ஒரு பெட்டிய ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஒரு பெட்டி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பணம் இருந்திருக்கு. இத பார்த்துட்டு கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20, 25 வருஷமா நாங்க ஒண்ணா வாழ்ந்திருக்கோம். அதற்கு முன்னாடி பல வருஷம் நாங்க லவ் பண்ணியிருக்கோம். இப்படி ஆசையா இருந்த மனைவி இதுக்கப்புறம் என் கூட இல்ல. அவங்க பேர்ல இருந்த இந்த பணம் இருந்து எனக்கு என்ன பண்ண போகுது? என்ன இருந்தாலும் அவங்க இருக்க மாரி இருக்குமா? அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. குறிப்பா அவங்களோட பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க அம்மாவோட பேர்ல வந்திருக்க பணத்துல ஏதாவது 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. குறிப்பா அனாதை ஆசிரமம், இது மட்டும் இல்லாம இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்க இடத்துலலாம் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அவளோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்களோட மகள்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களாமா. கண்டிப்பா மனைவி போனதுக்கப்புறம் எந்த ஒரு கணவனுக்குமே ஒரு கை போன மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலயும் கவுண்டமணி சார் வந்து ரொம்பவே வயசான ஒருத்தர். அவருக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சமீபத்தில நடிகர் விஜய் அவர்கள சந்திச்சிருந்தாரு. இது குறித்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஏகப்பட்ட விஷயங்கள் போணுச்சு. அது ஏன் அப்டின்னா, விஜய் அவர்கள சந்திக்க போறதுக்கு காலையில தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் குறித்து அவர் பேசியிருந்தாரு. குறிப்பா, நான் பவன் கல்யாண் கிட்டயும் சரி, விஜய் கிட்டயும் சரி கடந்த 20 வருஷமா நட்போட இருக்கேன். அவங்க கிட்ட ஒரு தடவ கூட அரசியல் பத்தி பேசினதில்ல. அவங்களும் ஒரு தடவ கூட அரசியல் பத்தி பேசினதில்ல. பட் திடீர்னு அவங்க அரசியல் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி பலிக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லிட்டு திடீர்னு ஈவினிங் போய் பார்த்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். பட் சமீபத்தில கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க கடைசி படமான ஜனநாயகன் இருக்கு இல்லையா? அதில ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பண்ண போறாராமா. அந்த ஒரு கேரக்டரோட ஷூட்டிங் நேத்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதனால தான் அவரு அந்த செட்டுக்கு போயிருக்காரு. அப்ப விஜய பார்த்திருக்காரு. மத்தபடி இது முழுக்க முழுக்க சினிமாக்கான தானே தவிர அரசியல் கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரகாஷ்ராஜ் மற்றும் விஜய் இவங்களோட காம்போவ கடைசியா பார்க்க போறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.